புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. இதுக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க, தேவர்கள் கண் விழிக்கும் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆன்மீக சாதனை செய்ய ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். ஏன் அப்படிங்கிறத பின்வரும் இந்த குறிப்புகள் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போது நல்லா ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் குளிர் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? இது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதத்துலேயும் செம குளிராக இருக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் வள்ளலாரோட கனெக்ட் பண்ணுறேன். வள்ளலார் என்ன சொல்லுவார்னா, காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நீ எந்திரிச்சிக்கோ, அப்போ அமுத காற்று இருக்கும். அந்த அமுத காற்றை பருகிட்ட அப்படின்னா உன் உடல் நலமும் மேம்படும், உன் மனநலமும் மேம்படும், உன் உயிராற்றலும் மேம்படும் அப்படின்னு சொல்லுவார். இப்போது வள்ளலார் ஏன் அதை சொல்லியிருப்பார்? அமுத காற்றுனா முதல்ல என்ன? அமுத காற்று, விஷ அமுத காற்று அப்படின்னு 2ஆக பிரிப்பார். இதில் அமுத காற்றுங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தம்